நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அண்ணே, என் புருஷன் என்னை விட்டு போயிட்டாருன்னு, இப்படி நிர்கதியா விட்டுட்டு போயிட்டாருன்னு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு? ஐயோ 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 ஐயோ, இந்த பிள்ளைங்களை எப்படி கரை சேர்க்க போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. எங்களை நீங்க தானே காப்பாத்தணும். அழாதம்மா. ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்கு பணம் வச்சிருக்கியாமா? என் அண்ணா வரா, அவன் வந்து கட்டுறேன்னு சொல்லிருக்கானே. அப்ப மத்ததுக்கெல்லாம்? அண்ணன் வந்ததும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் மத்த சடங்கெல்லாம் பண்ணணும்னு. அது இப்ப முடியாதேம்மா. ஆமாம்மா, அது இப்ப முடியாது. என்னண்ணா சொல்றீங்க? ஓம் புருஷன் தயாளன் செத்துட்டான். இப்ப இருக்கிறது வெறும் பாடி மட்டும்தான். அவன் என்கிட்ட வாங்கின 20 லட்சம் ரூபாய் கடன் அடைக்காம அவன் பாடிக்கு எப்படிமா உன்னால சடங்கு பண்ண முடியும்? எப்படி பண்ணுவ? என் புருஷன்கிட்ட மாமா மச்சானா பழகிட்டு இப்ப இப்படி பேசுறீங்களே. என்னம்மா பண்றது? என்கிட்ட கை நீட்டி காசு வாங்கினவன் நீங்க பாடியா கிடக்குறான். நான் பணத்தை எப்படி வசூல் பண்ணுவேன்? உசுறு போச்சேன்னு சொல்லி பணம் போச்சுன்னு விட்டுற முடியுமா? தயாளம் பேர்ல வீடு நிலபுலன்னு இருக்கு. அதெல்லாம் மொத்தமா கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 18 லட்சம் ரூபா வருது. ஆனா தயாளம் எனக்கு வட்டியோட செட்டில் பண்ண வேண்டியது 27 லட்சம் ரூபாய்க்கு மேல வருதே. என்ன பண்றது? 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்க. நாளைக்கு இதுகளுக்கு ஒரு நல்லது கெட்டது பண்ணணும். இதெல்லாம் யோசிச்சு பார்க்காம என் பணத்தை நீ மொத்தமா செட்டில் பண்ணி கொடு அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். அந்த அளவுக்குலாம் நான் மோசமானவன் கிடையாது. எனக்கு வர வேண்டிய 27 லட்சம் ரூபாய்க்கு பதிலா தயாளம் பேர்ல இருக்கிற அந்த 18 லட்சம் ரூபாய் சொத்தை என் பேர்ல எழுதி கொடுத்துரு. எனக்கு அது போதும். அந்த டாக்குமெண்ட்டை கொடுறேன். இதுல ஒரு கையெழுத்து போட்டு உன் புருஷனோட பாடி எடுத்துட்டு போ. பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலனா உன் சொந்தக்காரங்களாம் உன் குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அதனால எதையும் யோசிக்காம கையெழுத்து போடு. குடி. அண்ணா போன். சொல்றா மாணிக்கம். ஐயா, நான் சிவன் கோயில இருந்து பேசுறேன் ஐயா. அங்க ஏதாவது அன்னதானம் போடுறாங்கன்னு வாங்கி தின்னு போயிட்டியான்னு? இல்லைங்க ஐயா, இங்க சிதம்பரம் ஐயாவுக்கு 70ஆம் கல்யாணம் நடக்குதுயா. டேய், காதுல இன்ப தேன் வந்து பாயிர மாதிரி ஒரு நல்ல நியூஸ் சொல்லிருக்கிறடா. உன் வாயில ஒரு மூட்டை சர்க்கரை அள்ளி கொட்டணும்டா. என்னய்யா இப்படி சொல்றீங்க? அந்த சிதம்பரம் ஐயாவால உங்க குடும்பம் என்ன பாடுபட்டுச்சுன்னு இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருந்தும் ஒரு எதிரி வீட்டுல விசேஷம் நடக்குதுன்னா அத போய் பாராட்டுறீங்களே. பழசெல்லாம் மறந்துட்டீங்களாயா? எப்படிடா நான் மறப்பேன்? 30 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி வாழ்க்கைய நாசமாக்கி என் அப்பனை கொன்னு என்னையும் ஜெயிலுக்கு அனுப்புன அந்த சிதம்பரத்தை எப்படா நான் மறப்பேன்? சிதம்பரம் வீட்டுல இப்படி ஒரு விசேஷம் பப்ளிக்கா நடக்கணும், அதுல நான் வந்து அவனை நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு அவனை சாவடிக்கிறேன்னு தான்டா இத்தனை வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன். வசமா சிக்கினாங்கல்ல, இதை நான் சும்மா விட மாட்டேன். நீ அங்கே இரு. அந்த கல்யாண வீட்டை எழ வீட்டாக்குறதுக்கு நாங்க வந்துகிட்டே இருக்கட்டா.
போதும் போதும். இன்னைக்கு என் மனசுல நிறைஞ்சி சந்தோஷமா இருக்கேன். இத்தனை வருஷமா எங்க அப்பாவுடைய பிறந்த நாளைக்கு கோயில்ல பூஜை பண்ணிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் கிடைச்சது காரணம் என் பொண்ணு நர்மதானால. அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாங்க, நர்மதா என்ன பண்ணாலும் 4 பேருக்கு நல்லதான் பண்ணுவா. அவ செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் அன்பு பாசமும் நிறைஞ்சிருக்கு. அவன் நமக்கு மகளா வந்து பிறந்ததுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கும் அத சொன்னீங்கன்னா நானும் உங்க பேச்சுல கலந்துப்பேன். இன்னைக்கு முதியோர் இல்லத்துக்கு போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தமே, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என் கையால பரிமாறி அவங்களாம் சாப்பிட்டப்போ என் மனசு கிடைச்ச நிம்மதி சந்தோஷம் இருக்க, அது வார்த்தையால என்னால சொல்லவே முடியாது. இவ்வளவு சந்தோஷத்துக்கு காரணம் நீதான் நர்மதா. நீ மட்டும் இப்படி ஒரு யோசனை சொல்லலன்னு வை, நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கவே மாட்டேன். எல்லாம் சரிப்பா. முதியோர் இல்லத்துல இருந்த தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் வாழ்ந்த பெரியவங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டது நீங்கன்னு உங்களுக்கு சந்தோஷமும் புண்ணியமும் கிடைக்கும். ஆனா எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? என்னடாமா இப்படி கேட்டுட்ட? எனக்கு கிடைக்கிற புண்ணியெல்லாம் என் பிள்ளைங்களான உங்களுக்கு தானே வந்து சேரும். அப்பா, தாத்தா பாட்டி எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் அவங்கள போட்டோல கூட பார்த்தது இல்லையே. வெறும் சிதம்பரம் அம்சவேணிங்கிற பேரு மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போ எப்படி அவங்க புண்ணியம் எனக்கு கிடைக்கும்? சொல்லுங்கப்பா, எனக்கு எப்படி அந்த புண்ணியம் கிடைக்கும்? உங்களை மாதிரி நான் அவங்கள பார்த்து பேசி பழகிருந்தா தானே எனக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். இப்பயாவது உங்க பூர்வீகம் அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன்ப்பா. அத நீங்க எனக்கு தர கிஃப்டா நினைச்சு சொல்லுங்கப்பா. ப்ளீஸ்பா. அப்பா, அதை பத்தி மட்டும் எதையும் என்கிட்ட கேட்காத. இப்ப எதையும் சொல்ற மனநிலைமையில் நான் இல்லை. ஏண்டி, நல்ல நாள் அதுமா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்பதான் உன்னை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப சாப்பிடாம எந்திரிச்சு போறாரு.